ஹே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லைனிங் ப்ளவுஸ் தான் கட் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு சாஃப்ட் சில்க் சாரீ, பியூர் காட்டன் சாஃப்ட் சேர்ந்தது, பியூர் காட்டனில் சாஃப்ட் சாரீ இது. ஸோ இது தான் பல்லு. இதுக்கு வந்து ப்ளவுஸ் பாருங்கள், இந்த கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ லைனிங்கும் இருக்குது. இதுக்கு வந்து அளவு ப்ளவுஸ் வந்து இந்த அளவு ப்ளவுஸு, ஓகேங்களா? இந்த அளவு ப்ளவுஸ் நான் ஸ்டிச் பண்ணது தான். ஸோ இதே அளவு கொடுத்துருக்காங்க பாருங்கள், டிசைன் வச்சு தைச்சிருக்கேன். இதெல்லாம் வீடியோ போடணுன்னு தான் ஆசை எனக்கு. ஸோ டைம் இல்லை எனக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நான் போடுவேன். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்குங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இதை நான் வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக நீட்டாக கட் பண்ணுறேங்கிறது வந்து இந்த வீடியோவில் போடுறேன். ஸோ தெளிவாக பார்த்துங்க. புதுசாக பழகிற பிக்னஸ்களும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ஸோ தெளிவாக பொறுமையாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து லைனிங் கிளாத் வந்து நம்ம இந்த மாதிரி போட்டுக்கணும். அதாவது கடையில் வர கிளாத்தே இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்படி தான் மடிச்சிருக்கும். ஸோ மடிச்ச பக்கம் வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். ஓப்பன் சைடு வந்து, அதாவது இந்த கரை சைடு ரெண்டு வந்து நமக்கு ஆப்போசிட்டாக இருக்கணும். இப்படி தான் நம்ம கிளாத் வந்து போட்டுக்கணும் ஃபர்ஸ்ட். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சு இல்லைன்னா ஒரு ஸ்கேல் அளவு இப்படி வச்சுக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து மடிச்சு தைக்கிறதுக்காக. ஏன்னா இதில் கிளாத் இருக்கு. ஸோ அதனால வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அடிச்சு திருப்ப வேண்டாம். இதை அப்படியே மடிச்சு 1.5 இன்ச்சுக்கு நம்ம மடிச்சு தைப்போம் இல்லையா, அந்த மாதிரி தைச்சிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து இப்படி கோடு போட்டுக்கலாம். ஒரு ஸ்கேல் அளவு இல்லைன்னா 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இவ்வளவுதான். இந்த அளவு வந்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பிளவுஸ் வச்சு நம்ம அளக்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தது நீங்க என்ன பண்ணுங்கன்னா, உயரம் தான் அளக்கணும் ஃபர்ஸ்ட், ஓகேங்களா? இது எவ்வளவு உயரம் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த உயரத்தை வந்து அளக்கலாம். இப்போ ஷோல்டர்ல இருந்து இடுப்பு வரைக்கும் எவ்வளவு உயரம் இருக்குன்னு நம்ம பர்ஃபெக்டா அளக்கலாம். துணியை வந்து இழுக்காதீங்க. எக்காரணத்து கொண்டு துணியை இழுத்து வச்சு அளவு எடுக்காதீங்க. நார்மலா போலா வச்சு அளவு எடுத்தீங்கன்னா தான் ஃபிட்டிங் வந்து கரெக்டா வரும். இப்போ ஏற்கனவே இது சுருங்கி வேர் பண்ணி சுருங்கி நீட்டா போட்டிருப்பாங்க, பர்ஃபெக்டா இருக்கும். இப்ப இதை விட இது பெருசா இழுத்து நீங்க துணி வச்சீங்கன்னா புது துணி என்ன ஆகும், ரொம்ப லூஸ் அடிக்கும், ஓகேங்களா? அதுக்குதான் சொல்றேன், துணி வந்து இழுக்காம வைங்கன்னு சொல்லிட்டு. ஸோ பாருங்க, இந்த மாதிரி இப்படி கரெக்டா இப்படி வச்சுங்க. இப்படி வச்சுட்டு இப்ப நம்ம அளவு எடுக்கணும். பாருங்க, ஷோல்டர் இந்த இடத்துல இருக்கு. ஸோ ஷோல்டருக்கு மேல ஒரு தையலுக்கு உண்டான துணியை வந்து விட்டுருங்க. சரியா? நீங்க இப்படி விட்டாலும் சரி, இல்லைன்னா ஷோல்டருக்கு மேலேயே ஒரு கோடு போட்டாலும் சரி. நான் ஒரு கோடு தான் போடுவேன். துணிக்கு தனியா தையலுக்கு தனியெல்லாம் துணி விட மாட்டேன். அப்படி விட்டோம்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆயிரும் மார்க் பண்ணும்போது, புரியுதுங்களா? அது புதுசா பழகுறவங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ இப்போ நான் சொல்ற மாதிரி நீங்க நார்மலாவே மார்க் பண்ணி பழகிக்கங்க, சரிங்களா? இப்போ பிளவுஸை வந்து இப்படி இந்த மாதிரி வச்சுக்கங்க. இப்படி வச்சுட்டு இது லைனிங் கிளாத் அப்படிங்கும்போது நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா, அந்த ஷோல்டர்ல இருந்து மேல அது ஒட்டுன மாதிரி இப்படி மார்க் போட்டுக்குங்க. இப்படி மார்க் போட்டீங்கனால அது கரெக்டா வந்துடும் உங்களுக்கு. சரியா? துணி விடணுங்கிறதெல்லாம் கிடையாது. துணி விட்டீங்கன்னா லூஸ் அடிக்கும். துணி விடாம இதை ஒட்டியே நீங்க மார்க் பண்ணிட்டு இதை பிடிச்சி தைக்கும் போது உங்களுக்கு நல்ல ஃபிட்டிங் வந்து நமக்கு பர்ஃபெக்டா கிடைக்கும், ஓகேங்களா? அதனால ஷோல்டர் இந்த மாதிரி அளந்துக்குங்க. நெக்ஸ்ட் அளவு என்னன்னு பாக்குறீங்கன்னா, சுற்றளவு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இது வந்து உயரத்தை எடுத்துக்கிறேன். உயரத்துக்கு வந்து ஒரு கோடு போட்டுக்கிறேன். உயரத்துக்கு ஒரு கோடு போட்டாச்சு. நெக்ஸ்ட் சுற்றளவு. சுற்றளவுக்கு பிளவுஸை வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். இப்படி இப்படி ரெண்டா போட்டுக்குங்க. நீட்டா இந்த மாதிரி மடிச்சு வச்சுக்கலாம். இப்படி மடிச்சு வச்சுட்டு இந்த லாஸ்ட்ல இருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் எவ்வளவு வருதுன்னு பாருங்க. கரெக்டா இந்த ஆம்கோல் இது இருக்கு இல்லையா, தையல் இருக்கு இல்லையா, இந்த தையல்ல இருந்து கரெக்டா இந்த தையல் வரைக்கும் பாருங்க. 20.5 இருக்கு. 20.5னா 10.25, சரிங்களா? 20.5 இருக்கு சுற்றளவு. ஸோ இந்த 20.5 ரெண்டா இப்படி மடிச்சுக்குங்க. அதாவது பேக் சைடு எடுத்த அளவை வந்து ரெண்டா மடிச்சிங்கன்னா தான் இந்த பின்பக்கம் வந்து நம்ம மார்க் பண்ணணும், புரியுதுங்களா? இப்ப 20 எடுத்துக்கங்க. இது ரெண்டா மடிச்சுக்க. நீங்க இந்த மாதிரி மார்க் பண்ணா போதும். எவ்வளவு சுற்றளவு வருதோ அதை ரெண்டா மடிச்சு இந்த துணியில இப்படி வச்சுங்க. இப்படி வச்சுட்டு கரெக்டா இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு கோடு போட்டுக்குங்க. இதுதான் சுற்றளவு. இந்த சுற்றளவு இப்படி கோடு போட்டுக்குங்க. சுற்றளவுக்கும் கோடு போட்டாச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இடுப்பு உயரம் எவ்வளவுன்னு பார்க்கணும். இடுப்பு உயரம் எப்படி அளவு எடுப்பீங்க பாருங்க. இப்படி வச்சு இந்த இடுப்போட உயரம் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இப்ப இங்க இருந்து கரெக்டா இந்த எண்டுக்கு வச்சுக்கோங்க. பாருங்க, இந்த இடம் வச்சுட்டு இதனுடைய உயரம் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இது ரெடி அளவு. ரெடி அளவுக்கு மேல வந்து ஒரு சின்ன கோடு போட்டுக்குங்க. அதாவது தெப்பம் இல்லையா துணி, ஸோ அதுக்காக இப்படி கோடு போட்டுங்க. மறுபடியும் சொல்றேன், ரெண்டு கோடு போடாதீங்க. ஒரு கோடு போட்டாலே போதும். தையலுக்கு சேர்த்து ஒரு கோடு போட்டீங்கனாலே போதும், கரெக்டா வந்துடும். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து இடுப்பளவு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து அடுத்தது என்னது, நமக்கு ஷோல்டரு கழுத்தும் நம்ம அளவு எடுக்கணும். ஷோல்டர் அளவும்
நெக்கோட அளவு எடுக்கணும். இதுக்கு எப்படி அளக்கணும் அப்படின்னா, இந்த 2 கிளாத் இந்த மாதிரி மடிச்சுங்க. இப்படி மடிச்சு போட்டு பாருங்க, இப்படி வச்சுக்கோங்க கிளாத்தை. இப்படி நீங்க வைக்கும்போது பாத்தீங்கன்னா, இந்த இடம் மட்டும் கிராஸா ஒரு 1/2 இன்ச் இப்படி கிராஸா வரணும். சரியா? இது வந்து ஒட்டியும் இந்த இடம் இப்படி கிராஸா போடணும். இந்த கிராஸ் எதுக்கு அப்படின்னா, இங்க 2 டாட் போடுவோம் இல்லையா? இந்த டாட் வந்து பிடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு இப்படிதான் கிராஸ் கிடைக்கும். ஸோ அதனாலதான் இது கிராஸா இப்படிதான் வச்சு நம்ம மார்க் பண்ணி இப்படி மார்க் பண்ணாதான் நமக்கு நெக் வந்து கரெக்டா அந்த ஷேப்புக்கு வந்து நமக்கு நிற்கும். இல்ல அப்படின்னா இப்ப இந்த துணி இப்படி தள்ளினீங்கன்னா நெக் வந்து விரிஞ்சிட்டு போயிடும். அதுக்காக தான் இப்படி கிராஸா வைக்க சொல்றேன் உங்களை. ஒரு 1/2 இன்ச் வச்சீங்கன்னா போதும். 1/2 இன்ச், 1/2 இன்ச் வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இப்படி வைக்க முடியல அப்படின்னா பின் பண்ணிக்கங்க. உங்களுக்கு தேவைன்னா பின் பண்ணிக்கங்க. இல்லைன்னா இப்படி வச்சுக்கோங்க. பாருங்க, இந்த கிளாத் எல்லாம் இப்படி உள்ள முன்னாடி இருக்கிற கிளாத் எல்லாம் இப்படி உள்ள தள்ளிக்குங்க. புதுசா பழகுற பிகினர்ஸ்க்கெல்லாம் இது ஈஸியா இருக்கும். நார்மலா ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு சர்வீஸ் ஆயிரும். ஸோ புதுசா பழகுறவங்களா இருந்தா நீங்க இந்த மெத்தடை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகேவா? இப்ப நெக் தெரியுதுங்களா? கழுத்து இந்த ரவுண்டு அப்படியே தெரியுது. இப்ப ஃபர்ஸ்ட் வந்து ரெடி அளவு அப்படியே ஒட்டி மார்க் பண்ணிட்டு வந்துடலாம். இப்படி வந்திருக்கு நெக்கு. இப்ப இதுக்கு மேல வந்து நம்ம தையலுக்கு இது வந்து தையலுக்கு, அதாவது இது வந்து ரெடி அளவு நம்ம உள்ளதான் வச்சு நம்ம கட் பண்ணணும் கிளாத். ஓகேங்களா? அப்ப நம்ம இது பிடிச்சி தையல் தைக்கும் போது இந்த அளவுக்கு நமக்கு கரெக்டா வந்துரும். பிளவுஸ் வச்சு அளந்தா இப்படி அளக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்குங்க. இப்படி பாக்ஸ் போட்டுக்குங்க. இப்படி பாக்ஸ் போட்டும் நம்ம வந்து நெக் வந்து மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்ப வந்து கழுத்து வந்து வரைஞ்சாச்சு. அடுத்தது நெக்கு, சாரி, ஷோல்டர். ஷோல்டர் இந்த அகலம் வந்து எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இப்ப இந்த இடத்துல இருந்து ரெடி அளவுக்கு பக்கத்துல ஒரு கோடு போட்டுக்குங்க தையலுக்காக. இப்ப இந்த கிளாத் எடுத்துடலாம். மறுபடியும் மார்க் பண்ணி பார்த்து இப்படி கோடு போட்டுக்கணும். ஷோல்டருக்கு போட்டாச்சு. இப்ப நம்ம ஆம்கோல் அளவு எடுக்கணும். இப்ப நம்ம ஆம்கோலோட அளவு எடுக்கணும். இந்த ஆம்கோல் அளவு எப்படி எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிளவுஸோட சைடு இருக்கு இல்லையா, இந்த உயரம் ஆம்கோல்ல இருந்து இந்த உயரம் இருக்கு இல்லையா, இந்த உயரம் எவ்வளவு வருதோ அந்த உயரம் தான் வந்து இங்க மார்க் பண்ணணும். மறுபடியும் இதே மாதிரியே வச்சு ஹைட் வச்சு எங்க ஹைட் இருக்கோ அதுக்கு மேல தையலுக்கு சேர்த்து ஒரு மார்க் பண்ணிக்கணும். இந்த இடத்த வந்து இப்படி கோடு போட்டுக்கலாம். இப்ப எல் மாதிரி வந்துருச்சு. இதுல வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஆம்கோல் வந்து வளைவு எடுக்கணும். இந்த ஆம்கோல் வளைவு எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த சென்டர்ல இருந்து 1.5 இன்ச் வச்சுக்கோங்க. நான் சொல்ற மாதிரியே நீங்க மார்க் பண்ணீங்கன்னா கரெக்டா வரும். 1.5 இன்ச் வச்சுக்கோங்க. தையல் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இப்ப நான் விட்டுட்டு இருக்கேன். இப்ப மேல ஷோல்டர்ல இருந்து இது வரைக்கும் எவ்வளவு வந்தாலும் சரி, அதை அப்படியே 2ஆ ஃபோல்டு பண்ணிக்கங்க. ஃபோல்டு பண்ணி ஒரு மார்க் பண்ணிக்கங்க. அதே மாதிரி இங்க அப்படிதான். இங்க இருந்து சென்டர் பாயிண்ட் எவ்வளவு வருதோ அதுக்கும் வந்து ஒரு மார்க் இப்படி பண்ணிக்கங்க. அவ்வளவுதான். இந்த 3 பாயிண்ட் வந்துருச்சு. இந்த 3 பாயிண்ட்டை மட்டும் அப்படியே வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. அவ்வளவுதான். இதுதான் வந்து பேக் கட்டிங். ஓகேங்களா? இப்ப இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்ப இது வந்து ஒவ்வொருத்தவங்க கேட்பாங்க, நல்ல பிராடா கேட்பாங்க. பிராடா கேட்கறவங்களுக்கு இப்ப இந்த மாதிரி கட் பண்ணணும். பிராடா கேட்கறவங்களுக்கு இந்த இடம் மட்டும் ஒரு 3/4 இன்ச் விட்டு இப்படி லைட்டா இப்படி கொண்டு வரணும். பாருங்க, இந்த மாதிரி. பின்னாடி யூ மாதிரி வேணும் அப்படிங்கும் போது மேல இருந்தே கொஞ்சம் ஒடுக்கி நம்ம கொண்டுட்டு வரணும். அந்த டிஃபரெண்ட் வந்து பாத்துக்குங்க. இப்ப இதை அப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
பாருங்க யூ ஷேப்க்கு அழகா கிடைச்சிருக்கு. இது மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவ் பாத்தீங்கன்னா அதுக்கு நேர் ஆப்போசிட் தான் வரணும். அதுவும் வந்து ஃபோல்டிங் வந்து நம்மள பார்த்த மாதிரி இருக்கணும். இந்த கிளாத் எப்படி மடிச்சிங்கன்னா 4 கிளாத்தா வந்துடும். சரியா? 2 கைக்கு வந்து கிடைக்கும். 4 கிளாத்தா வந்துடும். இப்போ இதுவும் அப்படிதான் ஒரு ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கங்க. ஏன்னா அது மடிச்சு தைச்சு ஹெம்மிங் பண்றது. ஸோ இப்படி மார்க் பண்ணிக்கங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்லீவோட உயரம். எப்பவுமே ஸ்லீவோட உயரம் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா பேக் சைடு வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இப்படி கரெக்டா இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சுட்டு இப்போ ஸ்லீவ் இங்க இருக்கு. இந்த ரெடி அளவுக்கு பக்கத்துல ஒரு கோடு போட்டுங்க. இந்த பக்கத்துல போடுறதுதான் வந்து தையலுக்கு உண்டான துணி. அதே மாதிரி இங்கேயும் அப்படிதான் ஆம்கோலுக்கு பக்கத்துல தையலுக்கு உண்டான துணி வந்து போட்டுக்கலாம். இது வந்து கையோட சுற்றளவு. இந்த கிளாத் எடுத்துடலாம். இப்ப இதுவும் தான் நமக்கு மெயின். இப்ப இது ஈஸியான முறையில எப்படி ஸ்லீவ் கட் பண்றேன்னு பாருங்க. இப்ப இதெல்லாம் எடுத்தாச்சு. இப்ப இந்த கோடு இது ரெண்டையும் வந்து இப்படி ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகேவா? இப்படி ஜாயின் பண்ணிட்டு இப்ப மேல இருந்து 1.5 இன்ச் இப்படி மார்க் பண்ணிக்கங்க. ஓகேவா? 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கங்க. 1.5 இன்ச் மார்க் பண்ணிட்டு இந்த 1.5 இன்ச்சுக்கு இப்படி ஒரு கோடு போட்டுக்கங்க. போட்டு இப்ப இங்க இருந்து இது வரைக்கும் அப்படி 2ஆ ஃபோல்டு பண்ணிக்கங்க. ஃபோல்டு பண்ண இந்த சென்டர் பாயிண்ட் வருதுல, இந்த சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிட்டு இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து ஒரு 3/4 இன்ச் கரெக்டா மார்க் பண்ணிக்கங்க. அவ்வளவுதான். இந்த 2 பாயிண்ட் மார்க் பண்ணா போதும். இப்ப இந்த சென்டர் பாயிண்ட் இருந்து இந்த ஆம்கோல் இருக்கு இல்லையா, அந்த ஆம்கோலுக்கு இப்படி நீளமா இப்படி ஒரு கோடு போட்டுக்கேன். இதெல்லாம் வந்து ஈஸியான மெத்தட்ல உங்களுக்கு சொல்லித்தரேன். இது வந்து தையலுக்கு உண்டானது. ஸோ இதை வந்து இப்படி கிராஸா வந்து கோடு போட்டுக்கலாம். இப்ப இங்க இருந்து இங்க ஜாயின் பண்ணியாச்சா? இப்ப இந்த 1.5 இன்ச்ல இருந்து இதை மட்டும் இப்படி ஜாயின் பண்ணிக்கங்க. அவ்வளவுதான். இப்ப எப்படி கர்வ் வந்துருச்சு பாத்தீங்களா, வளைவு. ஸோ இந்த மாதிரி நீங்க ஈஸியா கட் பண்ணிக்கங்க. இப்ப இதை வந்து கட் பண்ணி எடுக்கிறேன். 1.5 இன்ச்சு, 1.5 இன்ச்ல இருந்து 3/4 இன்ச்சு, 3/4 இன்ச் இருந்து அப்படியே நேரா கொண்டு போய் ஆம்கோல் கிட்ட கொண்டு போய் அப்படியே திருப்பி இப்படி கட் பண்ணிக்கங்க. இந்த இடம் இப்படி அர்கட் போட்டுக்கங்க. இந்த இடமும் அர்கட் போட்டுக்கங்க. இந்த இடமும் அர்கட் போட்டுக்கங்க. ஓகேவா? இப்ப இதை வந்து நம்ம குடஞ்சு வெட்டுறோம். குடஞ்சு வெட்டுறது எப்படி வெட்டுறோம் அப்படின்னா, இப்ப பாருங்க, இப்ப இந்த இடத்துல இருந்து இங்க இருந்து ஒரு 1/2 இன்ச் மட்டும் வச்சுக்கோங்க. 1/2 இன்ச்சு. அதே மாதிரி இங்கேயும் ஒரு 1/2 இன்ச் மட்டும் எடுத்துக்கங்க. மேல 1/2 இன்ச்சு, கீழே 1/2 இன்ச்சு மட்டும் எடுத்துக்கங்க. சரியா? இப்ப இந்த 1/2 இன்ச்ல இருந்து அப்படியே 3/4 இன்ச் கொண்டு போய் அப்படியே இந்த 1/2 இன்ச்சோட முடிச்சிடணும். இதான் குடஞ்சு வெட்டுறது. இப்ப இது வந்து 2 கிளாத் எடுத்துக்கங்க. 4 கிளாத் ஒன்னா போட்டு வெட்டினீங்கன்னா ஒரே மாதிரி வெட்டிரும். ஸோ அதனால பிரிச்சு இப்படி போட்டுக்கங்க. போட்டுட்டு இப்ப பாருங்க, இந்த இந்த 1/2 இன்ச் இருக்கு இல்லையா, அந்த 1/2 இன்ச்ல இருந்து அப்படியே கிராஸ் அப்படி கொண்டு போய் இந்த 1/2 இன்ச்சுக்கு இப்படி கொண்டு போய் இங்க இருந்து இப்படி கொண்டு போய் அவ்வளவுதான். கட் போட்டுக்கங்க. இப்ப பாருங்க ஸ்லீவ் கட்டிங். இது வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். புதுசா பழகுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஈஸியாவும் இருக்கும். ஓகேங்களா? இப்ப இது கட் பண்ணியாச்சு. 10 நிமிஷத்துல சடனா வந்து லைனிங் கிளாத் வந்து நம்ம கட் பண்ணிடலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து ஃப்ரண்ட்ல. இப்ப ஃப்ரண்ட் துணி போடும்போது பாத்தீங்கன்னா ஓப்பன் சைடு நம்ம பக்கம் வர மாதிரி இருக்கணும். இப்படி பார்த்து இப்படி போட்டீங்கன்னா தான் இந்த கிராஸ் வந்து உங்களுக்கு நல்ல நீட்டா வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கிராஸா போட்டுக்கங்க. இப்ப பேக் சைடு துணி எடுத்து இந்த மாதிரி கிராஸா நம்ம போட்டுக்கணும். இதுக்கு பேர் தான் கிராஸ் கட்டிங். ஓகேங்களா? இப்ப இந்த ஷோல்டரு, ஆம்கோல் இது எல்லாமே ஒரே கட்டிங் தான். ஃப்ரண்ட் நெக்கு மட்டும்தான் நமக்கு கரெக்டா அளவு எடுக்கணும். ஸோ ஃப்ரண்ட் நெக் எப்படின்னா, இந்த கொக்கி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த கொக்கி கிட்ட தான் வந்து நம்ம அளவு வைக்கணும். இப்ப ஷோல்டருக்கு கீழே 1/4 இன்ச்சு இறக்க வச்சுக்கோங்க. ஏன்னா தையல் வரும் இல்லையா, அதனால இப்படி வச்சுட்டு பாருங்க, நல்லா கவனிச்சுக்கங்க. இங்க 1/4 இன்ச்சு விட்டாச்சு. அதே மாதிரி இங்க 1/4 இன்ச்சு விட்டுருங்க. ஏன்னா தையல் மடியும் போது இந்த இடம் வந்துடும். இங்க மடிக்கும் போது தையல் இங்க வந்துடும். ஸோ இங்கே ஒரு 1/4 இன்ச்சு விட்டுருங்க. சரியா? இப்படி வச்சுக்கோங்க. இப்ப இங்க 1/4 இன்ச்சு, இங்க பாருங்க, இங்க 1/4 இன்ச்சு, இங்க 1/4 இன்ச்சு,
அதே மாதிரி நெக்கு நல்லா இப்படி இழுத்து இப்படி வச்சுக்கோங்க. மேலே ஒரு 1/4 இன்ச்சு தையலுக்கு விட்டுறணும். அதே மாதிரி இந்த 2 டிஃப்ரெண்ட் இடையில 1/4 இன்ச்சு வரணும். ஸோ 1 2 3 இந்த இடம் 4 4 இடத்துல வந்து 1/4 இன்ச்சு விட்டு வந்து நம்ம மார்க் பண்ணணும், கட் பண்ணணும். சரியா? இப்போ இந்த இடம் வந்து ஃப்ரண்ட் நெக்கு வருது. ஸோ இந்த இடம் மார்க் பண்ணிக்கோங்க ஃப்ரண்ட் நெக்குக்கு. அவ்வளோதான். இது கரெக்டாக வருது. கரெக்டாக அளவு பார்த்துட்டு தான் நம்ம துணியை வந்து கட் பண்ணணும். இப்போ அவ்வளோதான். இப்போ ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக எல்லா சைடும் கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கழுத்து வெட்டிக்கலாம். எல்லாமே இதே அளவு தான் பாருங்க. இது ஒரு இன்ச்சுக்கு அளவு மட்டும் இந்த ஃப்ரண்ட்ல வந்து இங்க வெட்டிக்கணும். ஷோல்டர் கிட்ட வெட்டிக்கணும். அவ்வளவுதான். இப்போ நம்ம ஃப்ரண்ட்ல வந்து மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த ஃப்ரண்ட் மார்க் பண்ணதை நேரா இப்படி வச்சு கோடு போட்டுக்குங்க. அவ்வளவுதான். கோடு போட்டு இங்கேயும் வந்து இந்த அளவு தான் வரணும். எக்ஸ்ட்ரா எல்லாம் துணியெல்லாம் விடாதீங்க. எல்லாமே ஒரே அளவு தான் சுற்றளவு வரணும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்த கட் பண்ணிக்கலாம். நம்ம உங்களுக்கு கரெக்டா வரலன்னா அந்த துணி இப்படி தூக்கி விட்டுக்குங்க. ஏன்னா இல்லைன்னா அந்த முதுகு துணியும் சேர்ந்து கட் ஆயிரும். பாருங்க இப்ப கரெக்டா இருக்குது. கட் பண்ணியாச்சு. இப்ப ஃப்ரண்ட் நெக் வரையணும். இந்த நெக் வந்து பாருங்க இந்த இடத்துல இருந்து இங்க இருந்து ஒரு 1/2 இன்ச்சு, இங்க இருந்து ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு லைட்டா இதை மட்டும் இப்படி பெண்ட் பண்ணீங்கன்னா போதும். இதை மட்டும் இப்படி பெண்ட் பண்ணிட்டு நேருக்கு நேர் கோடு. இது அவ்வளவுதான். இதுதான் ஃப்ரண்ட் நெக்கு கட்டிங். இந்த மாதிரி நெக் வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் அழகா வரும். இப்போ இந்த பேக் சைடு கிளாத் எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ இதை மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். அப்படியே இதை திருப்பிக்கலாம். இப்போ பிளவுஸ் வச்சு ஃப்ரண்ட்ல வந்து எவ்வளவு அளவு வருதோ அந்த அளவு வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மெத்தடை நீங்க பழகிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும் உங்களுக்கு கட் பண்றதுக்கு. இப்போ பேக் சைடு இருந்து இப்படியே வரலாம். இப்போ இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடம் வந்து எது அளவு எடுக்கணும் அப்படின்னா இந்த பட்டியோட இறக்கம் இருக்கு பாருங்க. அதாவது இங்க இருந்து இது வரைக்கும், புரியுதா? இங்க பட்டி இருக்கு இல்லையா, இங்க இது வரைக்கும் நம்ம அளவு. ஏற்கனவே இங்க வந்து நம்ம துணி விட்டுருக்கோம் தையலுக்கு. ஸோ தையல் மட்டும் இந்த இடத்துக்கு வச்சுக்கோங்க. கீழே இறக்குற மாதிரி வச்சுட்டு இங்க இருந்து இந்த உயரம், பட்டி உயரம் எவ்வளவு எங்க இருக்கு, இங்க இருக்கு. ஸோ பட்டி உயரம், பட்டிக்கு கீழே தையலுக்கு கொஞ்சம் விட்டுட்டு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மார்க் பண்ணியாச்சா? அடுத்தது மேல இருந்து இந்த டாட் வரும் இல்லையா, இந்த தையலுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மேல ஒரு 1/4 இன்ச்சு விட்டுருங்க. விட்டுட்டு தான் வைக்கணும். ஸோ நேரம் இந்த டாட் வரைக்கும் இப்படி கொண்டு வந்துட்டு அங்க இருந்து இப்படி கீழே இப்படி இறக்கிங்க. சைடா இப்படி என்ன ஷேப் இப்படி வந்து இப்படி வரணும். ஓகேங்களா? இப்போ இது வந்து இங்க தையல் இருக்குது. தையலுக்கு கீழே வந்து இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம தையல் வரும் இல்லையா, அதுக்காக இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த சைடு இது முடிச்சுட்டுங்க. அடுத்த பிளவுஸ் வந்து உங்களுக்கு கட்டோரி பிளவுஸ் போடணும்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பா போடுறேன். ஒரு 2 நாளைக்கு வந்து எனக்கு ஒர்க் இருக்கு, பிளவுஸ் ஸ்டிச்சிங் ஒர்க் இருக்கு. ஸோ அதை முடிச்சுட்டு உங்களுக்கு கட்டோரி பிளவுஸ் கண்டிப்பா நான் போடுறேன். நானே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த கட்டோரி பிளவுஸ் இன்னும் நிறைய பேட்டர்ன் பிளவுஸ் எல்லாம் உங்களால பார்க்க முடியும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா? இப்ப பாருங்க இந்த பட்டன் பீஸ் இருக்கு இல்லையா, இந்த பட்டி வரைக்கும் எவ்வளவு வருதோ பாத்துக்கலாம். இப்ப இங்க வந்து தையலுக்கு இந்த துணி போயிடும். அதே மாதிரி இங்க வந்து இந்த ஒரு டாட் பிடிக்கிறோம் இல்லையா, இந்த டாட்டுக்கும் ஒரு 1/4 இன்ச்சு இப்படி விட்டுக்குங்க. அப்புறம் அதுக்கப்புறம் தான் கீழே இருந்து நம்ம மார்க் பண்ணணும். பாருங்க இங்கதான் இருக்குது மார்க்கிங். ஸோ இந்த மார்க்கிங் கீழே ஒரு தையல், அதுக்கு வந்து இப்படி விட்டுக்குங்க மார்க். ஓகேங்களா? இப்போ இங்க இருந்து எவ்வளவு வருதுன்னு பார்க்கலாம். என்ன அளவு வருதோ அந்த அளவு வந்து இங்க வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இங்கே அப்படிதான் 1/4 இன்ச்சு விட்டுருங்க தையலுக்கு. இங்க வந்து ஒரு 1/4 இன்ச்சு தையலுக்கு போயிடும். 1/4 இன்ச்சு தையலுக்கு போயிடும்.
இப்போ இந்த துணி இப்படி வச்சுங்க. இப்படி கிராஸா இந்த தையல் வந்து இப்படி கிராஸா தான் வைக்கணும். இப்படி கிராஸா வச்சு இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. எங்க டாட் வருதோ அந்த இடம் மார்க் பண்ணிக்கோங்க. உள்ள திருப்பிட்டு இது எவ்வளவு நீளம் இந்த டாட் இருக்குதோ இந்த டாட்டை வந்து இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து இவ்வளவு நீளம் டாட் வருது. ஸோ அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த 2 மார்க் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக 3வது மார்க் உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ இதை மட்டும் அப்படியே ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணிட்டு இங்கேருந்து இந்த கோட்டுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஓகேவா? இப்போ இதுதான் சென்டர் பாயிண்ட். இந்த உயரம் எவ்வளவு வருதுன்னு பாருங்க. தையலுக்கு மேல இங்க இந்த இடத்துக்கு வருது. இந்த இடத்துக்கு வருது. நம்ம தைக்கும்போது மார்க் பண்ணி தைச்சுக்கலாம். நம்மளே கட் பண்ண தைக்க ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து வந்துடும். சரிங்களா? அதே மாதிரி இங்க எப்படிதான் இங்க ஒரு மார்க்கு, அதே மாதிரி ஆம்கோல் கிட்டையும் ஒரு மார்க் போட்டுக்கணும். அவ்வளவுதான். இப்போ இது பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஆம்கோல் கிட்ட பாத்தீங்கன்னா இந்த தையல் வருது இல்லையா, அந்த ஆம்கோல் இந்த இடத்துல மட்டும் ஒரு 1/4 இன்ச் மார்க் பண்ணணும். இப்படி 1/4 இன்ச் மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிட்டு இதை மட்டும் அப்படி ஃப்ரண்ட்ல மட்டும் இப்படி லைட்டா குடஞ்சி வெட்டிக்கலாம். அவ்வளவுதான். இங்க மேல எல்லாம் டச்சே பண்ணக்கூடாது. துணி இதோட தான் முடிச்சுக்கணும். இப்ப மேல வரைக்கும் நீங்க துணி கொண்டு போனீங்கன்னா நம்ம கையும் இது ஜாயின் பண்ணி தைக்கும் போது நமக்கு இப்படி வரும். தையல் இப்படி வரும். உள்ள போய் வந்துடும். இந்த துணி வந்து உள்ள வந்துடும், உள்ள இழுக்கும். ஸோ நம்ம அதனால இந்த இடத்துல வந்து நம்ம தொடக்கூடாது. இங்க மட்டும்தான் நம்ம கட் பண்ணணும். ஓகேங்களா? அவ்வளவுதான். இப்ப ஃப்ரண்ட் கட் பண்ணியாச்சு. இந்த டாட் அளவுக்கு எல்லாம் கட் போட்டு முடிச்சுக்கலாம். இந்த வீடியோல வந்து இந்த டாட் கேட்டிருக்காங்க. 3 டாட் வந்து எப்படி நம்ம அளவெடுக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஒரு சிம்பிளா ஒரு வளையல் வச்சு நான் அது உங்களுக்கு நான் போடுறேன். நான் ஷார்ட் வீடியோல போடுறேன். நீங்க அதுல போய் பார்த்துக்கங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பட்டி. இதுல இருந்து எவ்வளவு நீளம் வருதோ அந்த பட்டிக்கு வந்து இப்படி கட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து துணியை அடிஷனலா கொடுத்து தைச்சிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நெக்கு இது எல்லாத்துக்குமே பீஸ் இருக்கு துணி. ஸோ இதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணி நம்ம தைச்சிக்கலாம். அடுத்து வந்து பாருங்க, நல்ல கிளாத்ல வந்து இந்த மெட்டீரியல் போட்டு அப்படி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த பேக் சைடு ஃப்ரண்ட் துணி, அதே மாதிரி ஸ்லீவ். பாருங்க ஸ்லீவ். அவ்வளவுதான். ஓகேங்களா? இதை வந்து இந்த நல்ல கிளாத் மேல வச்சு நம்ம கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லா வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு தெரியும். அதாவது கிளாத் இருக்கிறத பொறுத்து நீங்க வந்து அந்த ஷேப் வந்து நீங்க வச்சுக்கங்க. ஏன்னா ஒவ்வொரு டிசைன் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒவ்வொன்றுல பார்டர் இருக்கும், ஒவ்வொன்றுல பார்டர் இல்லாம இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து துணியை போட்டு நீங்க கட் பண்ணிக்கங்க, நல்ல துணியை. ஓகேங்களா? இவ்வளவுதான் பிளவுஸ் கட்டிங், ஈஸியான மெத்தடு. ஸோ நீங்களும் பார்த்து பழகிக்கங்க. நெக்ஸ்ட் வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.